அன்னையர் தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி பலரையும் நெகிழ வைத்தது. சிறப்பு குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளைக் கண்டு மனம் உருகிய ஆளுநரின் மனைவி தன்னையும் அறியாமல் கண்ணீர் சிந்தினார். அன்னையர் தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு குழந்தைகளை அன்புடனும் கூடுதல் அக்கறையுடனும் வளர்த்தெடுத்த பெற்றோர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஆளுநர் மாளிகை ஏற்பாடு செய்திருந்தது. ஓவியர், புத்தக ஆசிரியர், கிராபிக் டிசைனர் என பெற்றோரின் சீரிய முயற்சியால் சாதித்த சிறப்பு குழந்தைகள் பற்றிய காட்சி தொகுப்புகளும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. பின்னர் நடைபெற்ற பார்வை மாற்றுத்திறனுடைய சிறப்பு குழந்தைகளின் இசை நிகழ்ச்சி பலரையும் வெகுவாக கவர்ந்தது. இதேபோல பாடல், இசைக்கருவிகளை வாசித்தல் என சிறப்பு குழந்தைகள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தாய்மையை போற்றும் பாடல்களை சிறப்பு குழந்தைகள் பாடியதை ஆளுநர் RN ரவியின் மனைவி லட்சுமி கண்ணீர் மல்க கேட்டு ரசித்தார். ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் தெய்வ குழந்தைகள் என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்ட ஆளுநர் RN ரவி சிறப்பு குழந்தைகளின் வருகையால் ஆளுநர் மாளிகை புனிதமடைந்ததாக கூறினார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பேச்சாளர் ஈரோடு மகேஷ், ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோரின் தியாகத்திற்கு ஈடு இணை இல்லை என்றார். அவ்வளோ ஃபோக்கஸ்டா அந்த குழந்தைய டிராயிங் பண்ணுது, அவ்வளோ ஃபோக்கஸ்டா அந்த சகோதரி எப்படி பசில் பண்றாங்க, அந்த பசிலோட பிக்சர் தான் பாக்குறப்ப மிஸ்ஸஸ் கவர்னர் ஆச்சரியப்படுறாங்க. கவர்னர் பார்த்து அப்படியே அவங்களால எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல, அழறாங்க. எப்படி பண்ண முடியுது? அவங்களுக்கு ஒரு விஷயம் ஃபோக்கஸ்டு ஆயிருச்சுன்னா அதுல அவங்க மாஸ்டரா இருப்பாங்க. கரெக்டா? இங்க இருக்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்றீங்களா? அந்த குழந்தைங்களுக்கு ஒன்னே ஒன்னு உருப்படியா வரும், டைவர்ஷனே இல்ல. இன்னைக்கு நாம கை தட்டுற மாதிரி அந்த குழந்தைங்க இருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் அந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சிறப்பு குழந்தைகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஆளுநர் RN ரவி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு குழந்தைகளின் அம்மாக்களுக்கு நினைவு பரிசு வழங்கி அன்னையர் தின வாழ்த்து தெரிவித்தார்.